திராவிடர் கழக தலைவர், விடுதலை ஆசிரியர் தலைவர் அவர்கள் நீண்ட நாட்களாக ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார். முதலில் இந்த சால்வே கலாச்சாரத்தை ஒழியுங்கள் என்று. கைத்திரை ஆடைகளை அணிவிக்க வேண்டும் என்று சொன்ன இயக்கம் இந்த இயக்கம். அதனாலே அந்த கைத்தறி தொழிலாளர் குடும்பங்களும் பயன்படுத்துகின்ற நமக்கும் பயன்படும். இந்த சால்வை யாருக்கும் பயன்படாது. அப்படி கொடுக்க வேண்டும் என்றால் நூல்களை கொடுக்கலாம், விடுதலை சந்தா கொடுக்கலாம், கழக வளர்ச்சிக்கு நிதி கொடுக்கலாம். இது ஒரு அன்பான வேண்டுகோளாக இந்த பெரியார் மைய திறப்பு விழாவிலே அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆசிரியர்கள் நாள்தோறும் வாழ்வியல் சிந்தனைகளை எழுதி கொண்டிருக்கிறார். பல பேர் படிச்சுட்டு இருப்பீங்க. அவர் ஒன்று சொல்லியிருக்கிறார், இந்த வரவேற்புரை சொல்லுகின்றவர்கள் மட்டும் யார் யார் நிகழ்ச்சிக்கு முக்கிய விருந்தினராக வருகிறார்களோ அவர்களை அழைத்தால் போதும், மற்றவர்கள் எல்லோரும் திருப்பி அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த தலைவரை பின்பற்றுகின்றவன் என்கின்ற முறையில் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு சிறப்பித்த அனைத்து பெருமக்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக மதுரை என்று சொன்னால் கழகத்திற்கும் கழக தலைவருக்கும் எங்களுக்கும் நினைவுக்கு வருவது ஐயா பொன் முத்துராமலிங்கோட பேரிலே பொண்ணு இருக்கு. எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் திராவிட கழக பொதுக்குழு நடத்தி பொதுக்குழு தீர்மான விளக்க பொதுக்கூட்டமாக இருந்தாலும் அதில் ஐயா பொன் முத்துராமலிங்கம் இருப்பார். அவர்களெல்லாம் இந்த இயக்கத்திற்கு வந்த பொழுது நமக்கு பதவி கிடைக்கும், அமைச்சர் பதவி கிடைக்கும் என்றெல்லாம் வரல. பெரியாரை நம்பி வருகின்றவர்கள் இதை எதிர்பார்க்கவும் மாட்டார்கள், உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியிலே அவர்கள் பங்கேற்று சிறப்பிப்பது பெருமைக்குரியது. இப்படி ஒரு அரங்கத்தை நம்முடைய இயக்க பிரச்சாரத்திற்கு, தந்தை பெரியாருடைய தத்துவத்தை பரப்புவதற்கு ஒரு பாசறையாக வழங்கிய அருமை நண்பர் முருகானந்தத்திற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் முதலாவதாக தலைமை கழகத்தின் சார்பாக என்னுடைய நன்றியையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு 60 வருடம் இயக்க அனுபவம் உண்டு. பெரியார் திடலுக்கு நான் வந்து 50 ஆண்டு ஆச்சு. தமிழ்நாடு தழுவிய அளவில் இயக்க தோழர்களை பெரும்பாலும் நான் அறிவேன் நேரில். சில ஊர்களில் இயக்க தோழர்களுடைய உறவு, அதையும் தாண்டி குடும்ப உறவு எனக்கு எப்போதும் உண்டு. அதில் சிலரை நீண்ட காலத்திற்கு பின்னாலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஐயா அவர்கள் பொன் முத்துராமலிங்கம் அவர்கள் சொன்னார்கள், இப்போது நாட்டில் நடைபெறுவது வெறும் அரசியல் போராட்டம் அல்ல. தந்தை பெரியார் ஒரு இடத்தில் சொல்லுகிறார், கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். எப்பொழுதுமே நம் நாட்டில் நடப்பது அரசியல் போராட்டம் அல்ல, ஆரிய திராவிடர் போராட்டம்தான் என்று தந்தை பெரியார் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. 2 தத்துவங்களுக்கு இடையான போராட்டம்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் என்றால் அது ஒரு தத்துவம், அது ஒரு ஆரிய தத்துவம், ஒரு பார்ப்பன தத்துவம். அதற்கு எதிராக நிற்கக்கூடிய தத்துவம் ஒன்று உண்டு என்றால் அது திராவிட இயக்க தத்துவம்தான். திராவிட கழகத்தையோ திராவிட இயக்கத்தையோ குறை சொல்லுகின்றவர்கள் எந்த அமைப்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அவருடைய கட்சி பெயர்கள் வேறு விதமாக இருந்தாலும், அவர்கள் அத்தனை பேருமே RSS சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளவர்கள்தான். சில பேர் மார்பை உயர்த்தி மேடை அலங்காரமாக அந்த பாடி லாங்குவேஜ் என்று சொல்வார்களே, அப்படியெல்லாம் பேசுகின்றவர்களெல்லாம் பெருகி கொண்டிருக்கிறார்கள்.
அங்கே இளைஞர்களும் கூட்டங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு நடிகரும் அரசியலுக்கு வர இருக்கிறார்கள். டீனேஜ் இருபால் இளைஞர்கள் ஒரு கவர்ச்சிக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இங்கே தமிழ் புலி இயக்கத்தைச் சேர்ந்த அருமை நண்பர் ஒரு கருத்தை சொன்னார். இவற்றையெல்லாம் நாம் அலட்சியப்படுத்திவிட முடியாது. இவர்கள் பெயர்களில் பல வண்ணங்கள் இருந்தாலும் அடிப்படையிலே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எதிர்லிக்கக்கூடியவர்கள் தான். பேச்சில் ஆர்எஸ்எஸ் வராது, பேச்சில் பிஜேபின்னு வராது, பேச்சில் சங் பரிவார்னு வராது, பேச்சில் ஒரே நாடு ஒரே மொழின்னு வராது. ஆனால் இதற்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை எதிர்த்தால் அதனுடைய பொருள், அந்த பயன் யாருக்கு போய் சேரும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய மிக முக்கியமான கடமை, இது சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு. நமக்கு எல்லோருக்கும் முக்கிய கடமை இருக்கிறது. இளைஞர்களை, மாணவர்களை தவறான திசைக்கு இழுத்துச் செல்கின்ற தீய சக்திகளிலிருந்து காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு திராவிட இயக்கத்திற்கு உண்டு. அதற்கு இது போன்ற அமைப்புகள், மன்றங்கள், அரங்கங்கள் நிச்சயமாக பயன்படும். நாங்கள் நெருக்கடி காலத்தில் பெரியார் திடலிலே, அப்போலாம் தெரியும் உங்களுக்கு, பொதுக்கூட்டம் போட்டு பேச முடியாது, ஏடுகளில் கூட நம்முடைய கருத்தை எழுத முடியாது. தணிக்கை என்று சென்சார் என்று இருக்கும். 3 பத்திரிகைகள் தான் சென்சார். ஒன்று விடுதலை, முரசொலி, தீக்கதிர். இந்த 3 ஏடுகளுக்கு மட்டும்தான் தணிக்கை முறை. தணிக்கை செய்யக்கூடிய 3 அதிகாரிகளும் பார்ப்பனர்கள். அவள் கையில் விடுதலை கொடுத்து மீட்டு வருவது என்றால் நண்டை சுட்டு நிறைய கால் வச்ச மாதிரி தான். இப்படி சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் யார் என்று காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே பிள்ளை பிடிக்கிற மாதிரி இளைஞர்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கான பல சக்திகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிகார சக்தி ஒரு பக்கம் இருக்கிறது, கார்ப்பரேட்டுகள் சக்தி ஒரு பக்கம் இருக்கிறது, ஊடகங்கள் ஒரு பக்கம் இருக்கின்றன. இவற்றிலிருந்து நாம் எப்படி காப்பாற்றப் போகிறோம்? நூற்றாண்டு சுயமரியாதை இயக்க காலத்திலே நம்மளுக்கு சிந்தனைக்கு வர வேண்டிய மிக 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 எத்தனை மிக வென்றாலும் போடலாம் முக்கியமான கருத்தாகும். இங்கே சொன்னார்கள் ஐயா பொன்முத்துராமலிங்கம் போன்றவர்கள், ஐயா முருகானந்தம் போன்றவர்கள், அக்ரஹாரத்தில் நடக்க முடியாது, நடந்தால் அடி வாங்கி வந்துக்கிறோம். இதெல்லாம் பல பேருக்கு தெரியாது. பழைய வரலாற்றை மறந்த ஒரு இனம், வரலாற்றை தெரியாத ஒரு இனம் விரைவிலே அழிந்துவிடும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம், ஓய்வு பெற்ற கல்வி அதிகாரிகள். ஒரு திருமணம் கோவையில் நடந்துச்சு போன மாதம். தலைவர் ஆசிரியர் அவர்கள் அந்த தலைமையிலே அந்த திருமணம் நடந்துச்சு. அங்கே நூற்றுக்கணக்கான மேல்மட்ட அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐஜியாக இருக்கக்கூடிய பெண்மணிகள் என்று பலதரட்டு வந்தார்கள். அவர்கள் அத்தனை பேரும் என்ன சொன்னார்கள் என்றால், அந்த திருமணம் செய்யப்படக்கூடிய இந்த பெண் வல்லத்தில் நடைபெறுகின்ற குழந்தைகள் பழகும் முகாமையில் பழகிய பெண். அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் யாரென்றால் சென்னை பெரியார் திடலில் இயங்கக்கூடிய ஐஏஎஸில் படித்தவர்கள். அந்த பெண்ணுடைய தந்தை யார் என்றால் 1996 குற்றாலத்தில் நடைபெற்ற பயிற்சி பட்டறையில் பயின்றவர். அந்த பெற்றோர்கள் சென்னை பெரியார் திடலில் நடைபெற்ற ஐஏஎஸ் பரீட்சை முகாமில் படித்து காதலராகி அந்த திருமணத்தை தலைவர் ஆசிரியர்கள் செய்து வைத்தார்கள். நானும் அந்த திருமணத்திற்கு சென்றிருந்தேன். கோவையில் வீடு கட்டினார்கள், அந்த வீட்டையும் தலைவர் ஆசிரியர் திறந்து வைத்தார், நானும் சென்றிருந்தேன். அவருடைய மகளுக்கு திருமணம் ஆசிரியர் தலைமை தாங்கினார், நானும் சென்றிருந்தேன். அந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டிலிருந்து, கன்னியாகுமரியிலிருந்து அவ்வளவு அதிகாரிகள் வந்தார்கள். ஆசிரியர் பேசி முடித்து வெளில போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. அவங்க ஒவ்வொருவங்களும் தனித்தனியாக போய் ஒளிப்படம் எடுத்துக்கொண்டது மட்டுமல்லாமல், ஐயா நாங்கள் இந்த உயரத்திற்கு வந்திருக்க காரணம் பெரியார் திடலில் இருந்த ஐஏஎஸ் பயிற்சி மையம். நினச்சி பாருங்கள். போன வாரம் நான் உடுமலைப்பேட்டைக்கு போயிருந்தேன். அந்த பெண்கள் திருமண வரவேற்பு, திருமணத்தை தந்த ஆசிரியர்கள்
பெரியார் திடலில் நடத்தி முடித்து விட்டார். வரவேற்புக்கு நான் வந்தாகணும்னு கட்டாயம். என்னன்னா, அந்த மணமகள் குழந்தைகள் பழகுமாமலே வளர்த்தெடுக்கப்பட்ட பெண். இந்த குழந்தைகள் பழகுமாமில் வளர்த்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் திருமணம் எங்கு நடந்தாலும் நான் கண்டிப்பாக வந்தே தீர வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார்கள். இப்படி இந்த இயக்கத்தை பொறுத்தவரையில் குழந்தைகள் முதல் அதற்காக ஒரு பத்திரிகை நடத்துகிறோம், பெரியார் பிஞ்சு என்று. நம்முடைய பிள்ளைகளை தயவு செய்து ஆண்டுதோறும் பெரியார் மையம் அனுப்பி வைக்கணும். பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் தஞ்சை வல்லத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. 5 நாள் நடத்துகிறோம் குழந்தைகள் முகாம். சின்ன வயசில் என்ன விதையை போடுறோமோ அதுதான் பின்னால் அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்குது. சில உதாரணங்களை சொன்னேன், நீங்கள் நினச்சி பாருங்கள். நான் இப்போல்லாம் அதிகமாக கருத்துக்களை சொல்கிறதில்ல, சில நிகழ்ச்சிகளை சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா கருத்துக்களை கேட்ப மக்கள் இப்போ விரும்புவதில்லை, ஆனால் சில செய்திகளை சொன்னால் விரும்பி கேட்கிறார்கள். இதே மதுரையிலே தந்தை பெரியார் சிலை திறப்பு, மாநகர தந்தையாக இருந்த முத்து அவர்கள் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது ஒரு செய்தியை சொன்னார். அந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருந்தேன். ஐயா ஓவிகே நீர்காத்தலிங்கம் போன்றவர்கள்லாம், ஐயா தேவசகாயம் போன்றவர்கள்லாம் அப்பொழுது இருந்தார்கள். அப்போ மதுரை முத்து அவர்கள் பேசினார்கள். பெரிய கூட்டம். இங்கே வந்திருக்கின்ற இளைஞர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை முத்து சொல்கிறார், மதுரையில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையில் பிராமணர்களுக்கு என்று தனி வார்டு இருந்தது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். மருத்துவமனை நோயாளிகளுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய இடம், அந்த மருத்துவமனையில் பிராமணர்களுக்கு தனி வார்டு. இன்னொரு செய்தி சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சென்னையில் கீழ்ப்பாக்கம்னு சொன்னாவே சிரிப்பாங்க. என்ன கீழ்ப்பாக்கத்துலேருந்து வந்திருக்கியா அப்படின்னு கேட்டால் பைத்தியகார ஆஸ்பத்திரிலேருந்து வந்திருக்கியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் மாற்றியாச்சு, மனநல மருத்துவமனை. அப்படியா? நேர நெருக்கடி, எனக்கு ரயில் காத்துட்ருக்காது, நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையினுடைய 25வது ஆண்டு சிறப்பு மலர ஒரு மாலை பத்திரிக்கை வெளியிட்டுச்சு. அதில் ஒரு செய்தி இருந்துச்சு, அதுக்கே பைத்தியகார ஆஸ்பத்திரின்னு பேர். அதில் பிராமணர்களுக்கு தனி இடம். பைத்தியக்காரர்கள் கூட பாப்பானுக்கு தனி இடம் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்படியெல்லாம் இருந்த சமுதாயம் இது. இன்றைக்கு தலை நிமிர்ந்து வாழ்கிறோம். பெரியாருடைய கருத்து இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, நீ உலக கருத்தாக மாறி போச்சு. ஒரு 15 நாட்கள் முன்னால் பஞ்சாப்லேருந்து ஒரு புத்தகம் வந்துச்சு, தலைவர் ஆசிரியருக்கு, பஞ்சாப் மொழியில். அது என்ன புத்தகம், அந்த புத்தகத்தின் தலைப்பு என்ன எங்களுக்கு தெரியாது. ஒரு பேராசிரியர்கிட்ட அனுப்பிச்சோம். அதில் என்ன புத்தகம்னு கேட்டால், திராவிட கழகம் வெளியிட்ட தி கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் தந்தை பெரியார் என்ற ஆங்கில புத்தகத்தை பஞ்சாப் மொழியிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். வங்காளத்திலிருந்து ஒரு புத்தகம் வந்துச்சு, வங்காள மொழி நமக்கு தெரியாது. அது என்ன புத்தகம், என்ன தலைப்பு என்று சென்னை பல்கலைக்கழக பேராசிரியரிடத்தில் அனுப்பிச்சு தெரிந்து கொண்ட பொழுது ஆச்சரியமாக இருந்தது. தந்தை பெரியாருடைய ராமாயண பாத்திரங்களை வங்காள மொழியிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். நீங்கள் பெரியாரை மறந்தாலும் இன்றைக்கு வடநாட்டில் யாரும் பெரியாரை மறக்க தயாராக இல்லை. இன்றைக்கி ராகுல் காந்தி பேச ஆரம்பிச்சிருக்கிறார். செய்தியாளர்களை சந்தித்தால் உங்களில் எத்தனை பேர் ஓபிசின்னு கேட்குறாரு. மயிலாடுதுறையைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் இப்போ தேர்வு செய்யப்பட்டவர்கள் முந்தா நாள் பேசியிருக்காங்க. நான் மயிலாடுதுறை தொகுதியில் வெற்றி பெற்ற ஒரு வழக்கறிஞர். என்னுடைய கன்னி பேச்சை, மெய்டன் ஸ்பீச் தொடங்குவதற்கு முன்னால் என்னை இந்த அளவுக்கு உயர்த்திய தந்தை பெரியாருக்கு வணக்கம் செலுத்தி என் உரையை தொடங்குகிறேன். இப்படியாக தந்தை பெரியாருடைய கருத்துக்கள் இன்றைக்கு தேவையை மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். உலகத்தின் பன்னாடுகளிலே பெரியார் இன்டர்நேஷனல் என்ற அமைப்பு, பெரியார் பன்னாட்டு அமைப்பு ஜெர்மன் கொலோன் பல்கலைக்கழகத்திலே நடைபெற்றது, அமெரிக்காவில் வாஷிங்டனில் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் ஐயா முனுசாமி போன்றவர்கள், எங்களை போன்றவர்களாம் பார்த்தோம். பல நாட்டு தலைவர்கள், பல விஞ்ஞானிகள், பல கல்வியாளர்கள்,
பல துணைவேந்தர்கள் வந்து பேசுகிறாங்க. அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கு உலகம் அமைதியை இழந்து தவிக்கிறது, மதக்கலவரங்கள் அதிகரித்து விட்டன, இனி அமைதியான உலகம் தேவை. அப்படி என்றால் மதமற்ற உலகம் தேவைப்படுகிறது. அப்படி ஒரு மதமற்ற உலகம் தேவை என்றால் அதற்கு தந்தை பெரியார் கருத்துக்கள் தேவை என்று சொன்னவர்கள் நம்ம நாட்டை சேர்ந்தவங்க இல்லை. பாதிரியார் வந்து பேசுகிறார், விஞ்ஞானிகள் வந்து பேசுகிறாங்க. ஆனால் தந்தை பெரியார் பிறந்த பாடுபட்ட தமிழ்நாட்டிலே இளைஞர்களுடைய பாதை ஏதோ தவறாக போகிறதோ என்ற ஒரு அச்சம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நான் பார்க்கிறேன், தமிழ்நாடு முழுவதும் பார்க்கின்றேன், பார்த்த முகத்தை விட பார்க்காத முகங்களும் இன்றைக்கு திராவிட கழகத்தில் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளை சில போன வாரம் குழந்தைகள் இருக்கிறாங்க. எனக்கே தமிழ்நாடு புறாவும் தெரியும். வந்த பல இளைஞர்களே யாரும் எனக்கு தெரியல. அந்த அளவிற்கு இன்றைக்கு இயக்கத்தை நோக்கியும் இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தேங்க்ஸ் டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்று தான் சொல்ல வேண்டும். உலகத்திலே நினச்சி பாருங்கள், கல்வியை கொடுக்காதே என்று இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுக்கு சொன்ன ஒரே ஒரு மதம் உலகத்திலேயே இந்து மதத்தை தவிர உண்டான்னு சொல்லுங்கள். கல்வியை கொடுக்காதே, படித்தா நாக்காரு, கேட்டால் காதலை ஈர்த்த காட்சி ஊத்து அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு மதம் உலகத்தில் இந்து மதமாக தான் இருக்க முடியும். ஆனால் அந்த மதத்திலே இன்றைக்கு இளைஞர்கள் செல்கிறார் என்றால் அந்த ஆபத்தை நாம் உணர வேண்டும். அப்படி என்றால் தந்தை பெரியாருடைய கருத்தை நாம் உலகம் தமிழ்நாட்டுக்கு முதலில் கொண்டு செல்வதற்கு இது போன்ற பாசறைகள் முக்கியம். ஆரம்பத்தில் எந்த பாசறையும் அமைப்பையும் ஆர்வமாக தொடக்கிடுவாங்க, அது தொடர்ந்து நடத்துவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி. பேராசிரியர் அன்பழகன் சொல்லுவார், திறப்புழாவுக்கு கூப்பிடுறான், மூடு விழாவுக்கு கூப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவார். நாங்கள் நெருக்கடி காலத்தில் பெரியார் திடலில் பெரியார் நூலக வாசகர் வட்டத்தை ஆரம்பித்தோம். நெருக்கடி காலத்தில் சும்மா நூலகத்தில் உட்காந்துட்டு நான், கவிஞர் சுரதா, ராஜேந்திரன், சூரியன் நடை 5 பேர் தான் உட்காந்து பேச முடியலையா. நெருக்கடி காலத்தில் பொதுக்கூட்டத்துக்கு இடம் இல்லை, செவ்வாய்க்கிழமை உட்காந்து தான் பேசுவோம்யா அப்படின்னு ஆரம்பித்தது தான் பெரியார் நூலகர் வாசவட்டம் சென்னை பெரியார் திடலை. இன்றைக்கு 4000 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து தொட்டு கொண்டிருக்கிறது. வியாழக்கிழமை என்றால் என்ன சுழல் வந்தாலும் சுனாமி வந்தாலும் பெரியார் திடலில் அந்த நிகழ்ச்சி நடக்கும். ஒரு தடவை பெரிய புயல் சுனாமி வீசினுச்சு. பெரியார் திடலில் பெரிய சமையல் கூடம், எல்லாருக்கும் சாப்பாடு போகுது, நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அன்றைக்கி வியாழக்கிழமை. இன்றைக்கி வியாழக்கிழமை ஆச்சு, இந்த கூட்டம் நடக்காமல் போயிடுமே. நான் என்ன பண்ணேன், அந்த பணியாற்றினாங்க பாருங்கள், அந்த 100 பேரை உட்கார வச்சு இன்றைக்கு வியாழக்கிழமை பெரியார் நூலக வாசவட்டம் தொடங்குகிறது என்று இந்த பெரியார் நூலக வாசவட்டம் எப்படி தொடங்கியது, என்னென்ன செய்ததுலாம் சொன்னேன். இப்படி தொடக்கத்தில் ஆர்வமாக இருக்கும், பல பேர் வந்து கை கொடுப்பாங்க, ஆனால் தொடர்ந்து செய்வாங்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. என்னை பொறுத்தவரையில் இங்கே இருக்கின்ற தோழர்கள் பொறுப்பானவர்கள், மதுரை மக்கள் கடமை உணர்ச்சி உள்ளவர்கள். இந்த மையத்தை வளர்த்து மேலே கொண்டு வருவது உங்களுடைய கையில் இருக்கிறது. அது இயக்கத்துக்காக இல்லை, மருந்து சாப்பிடுவது டாக்டருக்காக இல்லை, நோயாளிக்காக தான். மருந்து சாப்பிடலனாக்கா டாக்டர் கோச்சிப்பார், மருந்து கடை வியாபாரம் நடக்காது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதே போல் இந்த இயக்கம் வளர வேண்டும் என்பது நம் நாட்டு மக்களுடைய நன்மைக்காகத்தான். ஒரு மோசமான சித்தாந்தம் மாறிய பண்பாட்டு படையெடுப்பு மீண்டும் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது கேட்டு ரயில் என்னை அழைக்கிறது. விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.